இன்று தமிழ்நாட்டை காப்பாற்ற போவது யாரு? தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேறு யாரு? மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. அதே டெய்லர், அதே வாடகை, ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர்தான், ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள். நான் என்ன கேட்கிறேன், சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூட வாடா அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், ஏய் பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூவை என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. சிவப்பு கம்பளத்தில் நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூழ திருவிழா போல அன்பு கடலில் ஆர்ப்பரித்து நின்றிருக்க, மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடைசூழ்ந்து காத்திருக்க, அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற என் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க.